திரையுலகில் சர்ச்சைக்கு பெயர் போன பிரபல கவர்ச்சி நடிகையை சென்னை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சினிமா ஆசை காட்டி சிறுமியை சீரழித்த அந்த 5 சார்கள் யார்? மலையாள நடிகை மினு முன்னீர் கைது. இந்த செய்திதான் தற்போது ஒட்டுமொத்த மோலிவுட்டையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. பல நடிகர்களின் மீது பாலியல் புகார் கொடுத்து கேரள திரையுலகையே பதற வைத்த இந்த பலே நடிகை தற்போது 14 வயது சிறுமியை 5 பேருக்கு விருந்தாக்கிய குற்றத்திற்காக சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நடிகை மினு முன்னீர் இல்லை புல்லுக்கட்டு முத்தம்மா என்று சொன்னால்தான் இவரை பலருக்கும் தெரியும். கண்டாங்கி புடவையில் கிராமத்து கெட்டப்பில் புல்லுக்கட்டு முத்தம்மாவாக தோன்றி பல 90s கிட்ஸ்களின் உள்ளத்தை கொள்ளையடித்து விட்டார். முத்தம்மாவின் மோகம் தணிவதற்குள் அடுத்து பால்காரியாக வந்து பரவசப்படுத்தினார். கவர்ச்சி என்ற சொல்லுக்கு மலையாள திரையுலகில் தனி அகராதியே உருவாக்கிய மினு முன்னீர் தி இங்கோட்டு நோக்கியே, நல்ல பாட்டுக்காரரே, தும் போன்ற பல்வேறு படங்களில் நடித்து எக்கச்சக்கமான கவர்ச்சி காட்டி பிரபலமானவர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் மினு குரியன், மினு முன்னீர் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டார். கடந்த 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரிதாக பட வாய்ப்புகள் இல்லாததால் சினிமாவிலிருந்தே ஓரங்கட்டப்பட்டார். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி கேரள திரையுலகையே திக்குமுக்காட வைத்தது. அதன்பின் பல நடிகைகள் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மீது பாலியல் புகார்களை முன்வைத்தனர். அதில் நடிகை மினு முன்னீரும் ஒருவர். நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ், மணியன் பிள்ளை ராஜு, இடைவேல பாபு, சந்திரசேகரன், புரொடக்ஷன் கண்ட்ரோலைச் சேர்ந்த நோபல் மற்றும் விச்சு ஆகியோர் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக அடுக்கடுக்காக புகார் அளித்தார். அதிலும் தி எங்கொட்டு நோக்கியே என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடிகர் ஜெயசூர்யா தன்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டதாகவும் ஆசைக்கு ஒத்துழைத்தால்தான் பலன் கிடைக்கும் என ஓப்பனாகவே பேசியதாகவும் கூறியிருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தனக்கு பட வாய்ப்புகளே வராமல் போய்விட்டதாகவும் கூறினார். நடிகை மினுவின் இந்த பாலியல் புகார் பஞ்சாயத்து ஓயவே ஓயாதா? ஒரு காலத்தில் கவர்ச்சி காட்டி பலரையும் சொக்க வைத்த நடிகை இன்று சர்ச்சையின் மறு உருவமாக மாறிவிட்டாரே என பலரும் விழிப்பிதுங்கி நின்ற நிலையில்தான் கடந்த மாதம் தயாரிப்பாளரும் நடிகருமான பாலச்சந்திர மேனன் நடிகை மினு முன்னீர் மீதே புகார் கொடுத்தார். நடிகை தன்னுடைய புகைப்படத்தை வெளியிட்டு ஆபாசமாக இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் கேரள போலீசார் நடிகை மினு முன்னீரை கைது செய்து பின் ஜாமீனில் விடுவித்தனர். இந்த நிலையில்தான் பலரையும் பாலியல் புகாரில் சிக்க வைத்த நடிகை மினு முன்னீரையே சென்னை போலீசார் பாலியல் வழக்கில் கைது செய்துள்ளனர். ஆம், கடந்த 2014ஆம் ஆண்டு கேரளாவில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த உறவினரின் 14 வயது மகளை சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி சென்னை அழைத்து வந்திருக்கிறார் மினு முன்னீர். முதலில் சென்னை திருமங்கலம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த சிறுமியை தங்க வைத்துள்ளார். பிறகு அண்ணா நகர் பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றிற்கு சிறுமியை அழைத்து சென்றிருக்கிறார். அங்கிருந்த 5 பேர் சிறுமியை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கத்தி கூச்சலிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். தற்போது அந்த சிறுமி 18 வயதை கடந்து திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் தனக்கு நிகழ்ந்த பாலியல் தொல்லை குறித்து கணவரிடம் கூறியுள்ளார் அந்த இளம்பெண். உடனே கணவரின் துணையோடு கடந்த 2024ஆம் ஆண்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம் மூவாட்டுப்புழா காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்தார். ஆனால் சம்பவம் நடந்தது சென்னையில் என்பதால் வழக்கை சென்னை திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீசாருக்கு மாற்றம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து போக்சோ உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த திருமங்கலம் போலீசார் கேரளா சென்று நடிகை மினு முன்னீரை கைது செய்தனர்.
சென்னைக்கு அழைத்து வந்து அவரிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த 5 பேர் யார், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது. முழு விசாரணைக்கு பிறகே சிறுமியை பாலியல் தொல்லையில் ஆழ்த்திய நடிகையின் பின்னணியில் உள்ள மர்மம் விலகும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.